ஓகே ப்ரோ. சுபா பேசுங்க சுபா. இல்ல எனக்கு கீர்த்தி சுரேஷ் வந்தது வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் ப்ரோமோவா போட்டாங்க. அதோட பார்வதி பேசுறது அந்த கம்ருதீனோட அந்த மேட்டர பத்தி பேசுறது அவ்ளோ முக்கியமா கீர்த்தி சுரேஷ விட? ஏன் அது அது வந்து விஜய்ல போடாம இதுல போட்டாங்க? எனக்கு அது ரொம்பவும் ஒரு மாரி இருக்கு. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க ஹீரோயினு ஒரு இப்ப இதுல இது தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க பெரிய ஹீரோயின் தான். ஓகேவா? டயர் 1க்கு எல்லா ஹீரோஸ் கூடயுமே அவங்க நடிக்கிறாங்க. எப்படியும் அந்த அவங்க வர்றத வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஏதோ போனா போகுதுன்னு ஒரு இதுல போட்டுட்டு, ஆ இந்த மேட்டர் வந்து அவ்ளோ முக்கியமான மேட்டரா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இது இப்படி பண்ணது தப்பு தானே! இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல? அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்ல? கீர்த்தி சுரேஷ் ஃபேனாங்க நீங்க? ஐயய்யோ! இல்லங்க. கீர்த்தி சுரேஷ் ஃபேன் இல்லைங்க. நான் நயன்தாரா ஃபேன்ங்க. ஓகே, ஓகே. என்ன ஒரு மயான அமைதி. அவரு பாலா ஹேண்ட் ரைஸ் பண்ணாருன்னு தான் நான் முடிச்சேன். இல்ல ஆக்சுவலி நான் ஏதோ பேச வந்தேங்க, மறந்துட்டேங்க. அவங்க பேசியிருந்தாரு. ஞாபகம் வந்தா திருப்பி வரேன். இங்க டாஸ்க் பார்த்துட்டு இருக்கேன். கீர்த்தி சுரேஷ் வந்து உள்ள வராங்களா, சோ அதனால அதுல உள்ள போயிட்டேன். சோ முடிச்சுட்டு வரேன். நான் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா? கனிய திட்டுனாரு பிக் பாஸ்ன்னு. அத பார்க்கறதுக்காக உள்ள போனேன். ஆமா, ம். அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு 10 நிமிஷம். அதுக்கெல்லாம் நான் கை ரைஸ் பண்ணேன். பயங்கரமா இருந்தது அந்த சம்பவம். திட்டினாரு. என்ன திட்டினாருன்னா, அவங்க வேலையை பாருங்க, உங்க வேலையை நீங்க பாருங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணா போல. இல்ல இல்ல ரொம்ப நல்லா நாளைக்கு இருந்தது. மார்னிங் யோசிச்சு பாருங்களேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கணும். அதுக்கெல்லாம் மத்தியானம் பிளான் லஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. பாக்ஸ்ல போட்டு அவங்களுக்கு குடுக்கணும். ஓகேங்களா? அவங்க பெல் அடிக்கிறதுக்குள்ளார, இத வந்து அந்த பொண்ணால செய்ய முடியுமா? அப்படின்னு தெரியல. பார்வதி தான் பிளான் பண்ணிட்டாங்களே. பயங்கரமான பிளான் போட்டாங்களா? ஸ்டூடெண்ட்டை வச்சே வேலை வாங்கிக்கலாம், வேலை கத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏங்க பிளான் பண்ணிட்டாங்களே. செய்வாங்களா? நம்ம சின்ன வயசுல இருக்கப்ப நம்ம செஞ்சோமா? ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. எங்க நம்ம கம்பாரிசன் விடுங்க. இந்த எப்படி நடக்கும் சொல்ல முடியாது. சுபா சொல்லுங்க சாந்தினி. சுபா நீங்க சொன்னீங்கல்ல ஏன் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து மெயின் ப்ரோமோல வரல அப்படின்னு. ஆமா. ஆனா அதே கீர்த்தி சுரேஷ வந்து இன்டர்வியூ எடுத்தது விஜய் பாரு. அவங்க தானே அப்ப விஜய் பாரு தானே இம்பார்ட்டன்ட். 2 ப்ரோமோஷன். ஏங்க ஒரு மனசாட்சி இல்ல வேணாமாங்க? ஏங்க அவங்க எவ்வளவு பெரிய ஹீரோயின், அவங்களுக்கு வந்து அந்த இல்ல போடலாம். அட்லீஸ்ட் நீங்க போடுங்க, 2 போடுங்க. 2 ப்ரோமோல ஒரு ப்ரோமோ அவங்களுக்கும் ஒரு ப்ரோமோ இவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம்ல. ஒரே மேட்டர் தானேங்க 2வது ப்ரோமோலையும் 3rd ப்ரோமோலையும் ஒன்னா தானேங்க போட்டீங்க. அதுக்கு சொல்றேன் நானு. அதுல வேற எடிட்டட் வேற. பூர்ணிமாலாம் போடுறாங்க. பூர்ணிமா போட்டீங்க, கவினை போட்டீங்க. அப்ப என்ன எங்க கீர்த்தி சுரேஷன் தக்காளி தொக்கா உங்களுக்கு? கேட்கணும்ல. கீர்த்தி சுரேஷ் பிக் பாஸ் வந்திருக்காங்களா? கவினும் பூர்ணியும் வந்திருக்காங்க. ஓ நீங்க அப்படி சுத்தி வரீங்களா? ஓகே ஓகே. இல்ல இல்ல அந்த லாஸ்ட் வீக்ல ஒண்ணு வந்தாங்கல்ல தம்பி, அந்த இவரு விஜேஎஸோட பையன் ஒரு கேங் வந்துச்சுல. அதுக்கெல்லாம் போட்டீங்க. விஜய் சேதுபதி பையன் எந்த பிக் பாஸ்லங்க வந்தாரு? அது விஜய் இல்ல இதுலயும் போட்டுச்சு, இதுல வந்தது. அது ஹோஸ்ட் பண்றாப்ல ஷோ. அது கோட்டா ப்ரோ. அது இல்லாம அது ஹாட் ஸ்டார் ப்ரோ. அவங்க ஓன் ப்ராடக்ட் ப்ரோ. இருக்கலாம். இருந்தாலும் ஷோ ரன்னர் இருந்தாலுங்க இங்க இருங்க. இருந்தாலும் ஷோ ரன்னர் பாரு. இருந்தாலும் சாந்தினி நான் இப்படி கேட்டதுக்காக நீங்க வெளியே போயிருந்துக்க வேண்டாம். வந்துட்டீங்களா? ஆமா சரி. இன்னும் யாராச்சும் மேல வரீங்கன்னா 2 பாயிண்ட் பார்வதி கொஞ்சம் புலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போங்கயா. ஏன்னா ஐடி ரிப்போர்ட் அடிக்கிறாங்களாம் கொஞ்சம். இல்ல ஐடி ரிப்போர்ட்லாம் அடிக்கிறாங்க. உங்க ஐடி பாதுகாக்க ஒரு பார்வதி 2 புகழாரம் பேசிட்டு போங்க. இல்ல ஐடில ஒரு ஃபாலோவர் இருந்தாலும் ஸ்பேஸ்ல வந்து பேசலாம்ல. அதெல்லாம் பேசலாம். நாங்க என்ன அப்படிலாம் தூக்கி போறதுக்கு நாங்க என்ன நம்ம ப்ளூடிக்கே வாங்கல. ஐடி ரிப்போர்ட் அடிச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த அடிக்கிற ஆளுக்கு மூளை இருக்க மாட்டேது. அதுதான் பிரச்சனை. ஐயா ஐயா வேண்டாங்க ஐயா, விட்டுறலாங்க ஐயா அத பத்தி. சரி பூர்ணிகா பாய். டேக் கேர். உங்களோட போஸ்டர் பாத்துங்க. பாய். இருங்க நானே இறக்கி விட்டுறேன் உங்களை. கோவத்தோட இறக்கி விட்டுதான் இதாகும். ஆமா கிரிட்டிக் சொல்லுங்க கிரிட்டிக். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஆட் அ பாயிண்ட். என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இங்க ஸ்கோப் இருக்கு இந்த டாஸ்க்ல பண்றதுக்கு. பீப்புள் லைக் சபரி,
ஏன்னா சபரி அண்ட் நிறைய பேர் நல்லா பண்றாங்க. திவ்யாக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு, ஈவன் சாண்ட்ராக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா அவங்க நல்லா ஆக்டிங் பண்ற ஒரு பீப்புளா நான் பாக்குறேன், நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் தேர் நாட் யூசிங் இட் ப்ராப்பர்லின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா சபரிக்கு வந்து நல்லாவே டைமிங் செஞ்சிருக்கு, நல்லா ஆக்டும் பண்ணுவாரு. பட் அவர் என்ன ரோல் எடுத்து பண்றாருன்னே ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேது. இப்போ விக்கல்ஸ் வந்து ஒன்று பண்றாரு, ஈவன் சுபிக்ஷா வந்து ரொம்ப ஒரு ஆட்டிடியூடா பண்றாங்க, இரிட்டேட் ஆகுது சம்டைம்ஸ். பட் ஸ்டில் ஏதோ ஒரு ரோல் எடுத்து பண்றாங்க. பட் ஃபோக்ஸ் லைக் சபரிலாம் வந்து தே ஹேவ் வெரி குட் ஸ்கோப். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்கன்றது ரொம்ப சேடா இருக்கு. ஆஸ் அ வியூவரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போனோம்னா ஏதாச்சும் ஒரு ரோல் எடுத்து அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங்ன்றது தான் வெரி சேட் பாக்குறதுக்கு. என்ன எல்லாரும் அமைதி இருக்கீங்க? சொன்னீங்கன்னா தான் ஒருத்தர் ஒப்பீனியன் சொன்னா வச்சு நீங்க பாயிண்ட் உங்களோட சஜஷன்ஸ் இல்லை ஏதாச்சும் நீங்க சொன்னீங்கன்னா தான் இட் வில் கண்டினியூ போகணும். நீங்க சொல்லலாம் இது சபரி பத்தி. இல்ல நான் வந்து இந்த ஸ்பேஸ்ல நோ சப்போர்ட் டு எனிவன். அதுவும் சபரி கண்டிப்பா சப்போர்ட்டே பண்ண மாட்டேனே. எதுக்கு நியூட்ரல் இல்ல சொல்லிட்டு இல்ல அடிச்சாங்க யாருக்கும் வந்து. இப்போ நானுமே வந்து I'm not the guy supporting சபரி. பட் நான் என்ன சொல்றேன்னா ஓவராலா ஷோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அந்த கேர்ள் who is the சபரி ஃபேன். அதுக்கு தான் சபரி பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அதுக்குங்க பேசக்கூடாதுன்னு அவசியம் இல்லைல்ல. நீங்க சொல்லலாம், உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். ஏன்னா நீங்களும் ஆஸ் ஒரு சப்போர்ட்டரா நீங்க பாக்குறப்போ அவர் நல்லா பண்ண தெரியும், பண்ண முடியும்ன்ற ஒரு ஆள் வந்து ஒரு சட்டலா பிளே பண்றான்றப்போ அதுவுமே உங்களுக்கு ஒரு இது கிடைக்காதுல்ல. இப்போ நீங்க அவர் சப்போர்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல. ஸோ அவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்றப்போ சட்டலா பிளே பண்றாருன்னா அதையும் நீங்க சொல்லலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போர்ட் அப்பதான் வந்து பண்றதுக்கு எனக்கு ஒரே பாயிண்ட் தான் ப்ரோ. இஸ் a குட் ஹியூமன், அவ்வளவுதான். குட் ஹார்ட்டட் பர்சன். எனக்கு அது மட்டும் தான் என் கண்ணுக்கு அவருக்கு அட்டு தெரியுது. அண்ட் இந்த 2 டேஸா வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த விஜே வர்க்கே 3 பண்ற மாதிரி பண்றேன், விக்ரம் கூட சேர்ந்து நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் கேம் வைஸ்ல எப்படி கொண்டு போறாருன்னு பார்த்துட்டு தான் பேச முடியும் என்னால. ஐ ஸ்பிரிங்கல் சொல்லுங்க. ஹலோ. நாட்ட கேட்டு இது நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் என்னோட ஒப்பீனியன் லைக் ஆஸ் யூஷுவல் டிஸ்க்ளைமரோட ஐ வில் சே ஐ ஃபீல் ஆக்டருங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் கொடுக்கறது, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மீட்டர்ல பண்ணணும்னு எல்லாம் கொடுக்கறது இஸ் a டிரெக்டர். ஓகே, பிக் பாஸ் ஷோல அந்த மாதிரி டிரெக்டர் இல்ல. ஸோ தே கேன் பி எக்ஸலண்ட் ஆக்டர்ஸ். ஆனா அது எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எதை பண்ணணும்ன்றது சொல்லி தர்றது டிரெக்டர். ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் தீஸ் பீப்புள் அன்லெஸ் பிக் பாஸ் சென்ஸ் ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்க இது பண்ணுங்க, இப்ப இதை பண்ணுங்கன்னுட்டு. இல்லைன்னா இவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஐ டோன்ட் பிளேம் தெம். தட்ஸ் ஹவு ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் ஆர். அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ ஐ கிவ் இட் டு தெம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம்லோன்னு தோணுது. ஐம் டன். Yeah, 100% I agree with your point. But as a viewer, ஒரு ஷோ நம்ம பார்க்கறோம்னா we will expect something. That is what I'm trying to tell. வேற ஒண்ணும் கிடையாது. But I Definitely. agree with your point. Thank you. Yeah, definitely. We do expect. பைசா கொடுத்து பாக்குறோம்ல, டைம் வேஸ்ட் பண்றோம். எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் நம்மள்ட்ட டைம் இன்வெஸ்ட் ஆகுது, பைசா இன்வெஸ்ட் ஆகுது. ஒரு முதலுக்கு இது என்ன சொல்லுவாங்க, முதலுக்கே வாட்ஸ் த வேர்ட், எனக்கு தமிழ் வராதே. எனக்கு முதலுக்கு மோசம். முதலுக்கு மோசம். முதலுக்கே மோசம். தேங்க்யூ. முதலுக்கே மோசம் ஆன மாதிரி இருக்கு. என்னாச்சு இவ்வளவு சைலண்ட்? அதான் நான் உங்களை தான் கூப்பிடுறேன். நானும் அதான் கேக்குறேன், என்னடா சைலண்ட் ஆச்சு டக்குன்னு? அவங்க வாங்க, ஸ்பிரிங்கிள் ஆலன் bro. என்ஜாய் பேசிட்டு இருந்தாங்க. ஆலன் ப்ரோ வந்தாரு, ஓடிட்டாரு. ஓகே, ஜிபி வந்தாங்க. சொல்லுங்க. ஜிபி இருக்கீங்களா?
சரி ஸ்பீக்கர்லயே வந்து சொல்லிட்டு போயிடலாம். சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு இல்லாததா இருங்க. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஜிவி வந்தாங்க, அவங்க பேசிட்டோம், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இப்ப பேசவே வரலங்க. இல்ல சுபாட்ட சொன்னேன் ஆலன் ப்ரோ, நான் உங்கள்ட்ட சொல்லல. ஜிவி நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் ஆலன் ப்ரோ என்னை அடிக்க போறாராம், நான் ஜாலியா கேட்க பாருங்க. ஹாய் ஹாய் எல்லாருக்கும். இல்ல இப்போ சொன்னாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் அந்த மாதிரி இருக்கும்ட்டு. அதுக்காக தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருந்து உள்ள ஆளுங்களை விடுறாங்க. ஸோ ஒரு ஆக்டரோ எல்லாருமே ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே வேற வேற இதுல இருந்து எக்ஸ்பர்ட்டோ இல்ல இது வந்திருக்காங்க. ஸோ பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களோட நாலேஜ் வச்சு உள்ள கொண்டு வந்து ஏதாவது பண்ணணும்னு அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். எல்லாருமே ஆக்டர்ஸ் கிடையாது இல்லையா, எல்லாருமே சிங்கர்ஸ் கிடையாதுல்ல. ஸோ அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணி இதை நம்ம பண்ணணும். இப்போ லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தா நைட்டு ஒரு பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணாங்க. அப்புறம் வந்து 2 ரகட் பாயா ராணவெல்லாம் பண்ணாரு. அந்த மாதிரி அவங்களே டிஸ்கஸ் பண்ணி அது பண்ணணும். இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் பண்ணுவேன், இவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாதான் பண்ணுவேன்னா அதெல்லாம் அவங்க இது வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு தான் எல்லாரும் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா அப்ப இவங்களோட திங்கிங் லெவல் எவ்வளவு இருக்குன்னு வெளியில இருக்கிறவங்க பார்த்ததும் அடுத்து இவங்க வெளில வந்தா இவங்களுக்குலாம் வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க இப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளியில வந்து எந்த வாய்ப்புலாம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ ஜிவி. ஆலன் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் மீட் போறேன். என்னங்க லைவ் பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி எல்லாம் அதான் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்குல்ல? ஜாலியா இருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இவங்க தானா நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ். கண்ணு வச்சாச்சுல எடுத்துப்பியாங்க, நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து வந்துடும், பயப்படாதீங்க. ஜிவி எப்படி இருக்கீங்க ஜிவி? நல்லா இருக்கேன் பஞ்சாயத்து. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஐயா ஒரு 8:30க்குள்ள எண்ட் பண்ணிடலாம் ஸ்பேஸ. யாருக்காச்சும் பாயிண்ட் பேசணும்னா பேசுங்க, ஏன்னா சுபாவும் போயிடுவாங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. வந்து ஏதோ கம்பு சுத்துனீங்களே, அதுக்குதான் வந்தேன். தெரியும் தெரியும், சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இந்த ஆபாச குறியீடுன்னு ஒரு விஷயம் நடந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. அதுல பார்வதின்ற ஒரு பர்சன் வந்து அரோரான்ற ஒரு பொண்ணை ஸ்லட் ஷேம் பண்ணிருப்பாங்க, பாத்தீங்களா? அதுக்காக நான் பார்வதியை போட்டு புரட்டி எடுத்திருக்கேன், அத நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. சொல்லுங்க. இருங்க. இந்த மாதிரி பின்னாடி அவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லார்ட்டையும் போயிட்டு இதை பேசுறாங்க, ரெஜிஸ்டர் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பார்வதி, அது யாருக்கா இருந்தாலும் பயம் கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னா, இவங்க வந்து நம்மள அசிங்கமா தான் பேசுறாங்க, எல்லாரோட கேரக்டரையும் டேமேஜ் பண்றாங்க, அசாசினேட் பண்றாங்கன்றது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நியாயம் தானே அந்த பயம்? ஓகே, அது நியாயமான பயமா ஆமாமா, இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே, அதான் சொல்றேன், சொல்லுங்க. இவன் வந்து எல்லா இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீ தயவு செஞ்சு அங்க போயிடு என்கிட்ட பேசாதன்னு சொல்றாங்க. யாரு? பார்வதி? என்ன தப்பு? இல்ல அரோரா சொல்றாங்க. அரோரா சொல்றாங்க. கமலன் கிட்ட. ஆமா, நீ போயிடு, தயவு செய்து என்கிட்ட வந்து பேசாத, நீ போய் முட்டு சதல முட்டிக்கலாம், முட்டிக்கோ, என்ன இழுக்காத இதுல அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அது அவங்கள்ட்ட சொன்ன தப்புன்னு சொல்லவே இல்ல. கமருதன் கிட்ட நேரா பேசுறத பத்தி நான் பேசவே இல்ல. எனக்கு எந்த இடத்துல தப்பா பாருதுன்னா, பூர்ணி அடுத்தடுத்து போலாம். இது வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு? கரெக்ட் தானே? ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்வதி அமித் கூட பேசுறாங்க. எதை பத்தி பேசுறாங்க? அரோரா பத்தி. அந்த அரோரா பத்தி அதெல்லாம் ஓகேவா? முதல்ல பொசசிவ் ஆவறதுக்கு லவ் பண்ணணும். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா? அப்படிதான் சொல்லிக்கிறாங்க இன்டைரக்டா. சொல்லுங்க. சரி, இத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு 4 days பேக் கமருதீன் பார்வதியை பத்தி என்ன சொல்லாருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீலிங்ஸ்லாம் இல்ல, நான் என்கிட்ட பேசாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவகிட்ட, இருந்தாலும் அவதான் வந்து சாரி கேட்டு என்கிட்ட பேசுறா அப்படின்னு அரோரா கிட்ட சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பாரு? கமருதீன் சொல்லியிருப்பாரு. ஆமா, பார்த்தேன். இத கேக்குற அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு என்ன தோணும்? ஓ, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கே, இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் அவங்க தான் பின்னாடி தொங்குறாங்க போல இருக்கேன்னு தோணுமா தோணாதா? கண்டிப்பா.
அப்போ அவங்க கேக்குற கேள்வி இருக்குல்ல, இவங்க எப்படி பொசசிவ் ஆக முடியும்? அதான் ஒண்ணுமே இல்லல்ல, எதுக்கு பொசசிவ் ஆகணும்? என் பேரை ஏன் இதுல இழுக்கணும்? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நியாயம் தானே? இப்ப கமருதீன் அந்த சைடு போறாரு. யாருகிட்ட? பார்வதி கிட்ட. பார்வதி கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட வந்து சரி நான் பேசாமலாம் இருக்க முடியாது, பட் நான் குறைச்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. சரியா? பார்வதி என்ன சொல்றாங்க, இவரு கூட அவங்க க்ளோஸா இருக்குது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. இங்க மாத்தி மாத்தி 2 இடத்துல பேசுறது யாரு? கமருதீன். இதுக்கு எதுக்கு அரோரா பத்தி பேசணும்? அரோரா பத்தி நான் ஏன் சொன்னேன்னா, இப்போ பார்வதி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு திட்டுறோம். யார் இருந்தாலுமே சரி. அதே மாதிரி கமருதீன் இருங்கங்க நான் முடிச்சிடுறேன். இங்க அரோரா எந்த இடத்துல தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெளிவா தப்பு சொல்லுங்க. பண்ணாங்க நான் சொல்லல. எனக்கு என்னன்னா, அரோரா வந்து இப்போ பார்வதியே நான் என்னைய சொல்லிக்கிறேன். யாருமே விட்டுருங்க. நான் அடிக்கிறதுக்கு ரீசன் வந்து பின்னாடி எதுக்கு பேசுற, முன்னாடி சொல்லிட்டு அப்படியே விட்டு அப்படிதான் நான் என்னோட மைண்ட் இருக்கு. ஓகேவா? சேம் டு கமருதீன். ஆனா அரோரா இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா கமருதீன் சொல்லிட்டாங்க, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, நீ இப்படி பண்ணாத, நீ பண்ணது வந்து எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அவங்க பார்வதி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அதை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது கமருதீனோட நிப்பாட்டாம விக்ரம்கிட்டயும் சொல்றாங்க, அப்புறம் இவர் அமித் கிட்டயும் பேசுறாங்க. ஓகேங்களா? சோ அது ஏன் அரோரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிதான் என்னோட கொஸ்டின். அதை யாருமே கொஸ்டின் மார்க்கா வைக்கலையே. அவங்க பண்றதும் தப்புனா இவங்க பண்றதும் தப்புன்னு சொல்றேன் நானு. ஏன்னா அவங்க விக்டம் இந்த இடத்துல அவங்க அபியூசர் கிடையாது. அவங்க பேரை சும்மா எடுத்து பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க விக்டிம் தான், நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அவங்க கேட்க மாட்டாங்களா? கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இல்லையா? கேட்க வேண்டாம் சொல்லல. நான் சொல்றது வந்து பின்னாடி பேசுறது. ஐ மீன் இப்போ கமருதீனை பத்தி விக்ரம்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க உட்காந்துட்டு ஒண்ணு. அதாங்க இப்ப பார்வதி மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களே, அவங்க 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 கிட்ட போய் பேசினாலே பிரச்சனை தான்ன்றது உங்களுக்கு தெரியுது இல்ல? பார்த்தா தெரியுது, பச்சையா தெரியுது. அப்புறம் என்ன, எதுக்கு போய் பேசணும்? பார்வதி கிட்ட பேச சொல்லவே இல்லை நானு. கமருதீனை பத்தி சொல்றதுதான் பேசிட்டு இருக்க. பார்வதி பத்தி சொல்றது பேசவே இல்லை. ஏன்னா பார்வதி கிட்ட டைரக்டா பேசும், அந்த பாயிண்ட் வேல்யூவே இருக்காது அந்த இடத்துல. ஆமாங்க, அமித் கிட்ட எதுக்காக பேசுனாங்கன்ற உங்ககிட்ட இப்ப சொன்னல. விக்ரம் கிட்ட ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, கமருதீனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, கமருதீனை வச்சு எனக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும்னு அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா. அது வந்து ஏற்கனவே விக்ரம் கமருதீன் கிட்ட அரோரா சொல்லிட்டாங்க. அதையே ஏன் போய் விக்ரம் கிட்ட போய் அந்த பாயிண்ட வைக்கணும் தான் என்னோட கொஸ்டின். பின்னாடி பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது அந்த கான்வர்சேஷன் எதுக்கு வந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்ட்டா? அது நான் பார்க்கல. அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது தான் நான் டிவி ஆன் பண்ணேன். எதுக்கு வந்ததுன்னு பார்க்கல. அதுதான் பிரச்சனை. நீங்க என்ன பண்ணணும், கிளாரிட்டி வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட். அந்த கிளிப்ப ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாருங்க. யார் ஆரம்பிச்சிருப்பா, எதனால வந்ததுன்னா ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் அது மேல ஒபினியன்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. எனக்கு அது அந்த வீடியோ இல்ல கையில. நீங்க அனுப்பிச்சு எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த அவுட் ஆஃப் சிங்க் கிளிப்ஸ பார்த்துட்டு அது என்ன நடந்ததுன்னே தெரியாம ஒரு ஒபினியன் பிளேஸ் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப தவறான விஷயம். அத பண்ணாதீங்க. எதுக்கா ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க நீங்க. எனக்கு அது ஆக்சுவலி எதுக்கா ஸ்டார்ட் தெரியல. பட் ஆனா விக்ரம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது எனக்கு அது பிடிக்கல. நீயுமா அரோரா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல. எனக்கு புரியலங்க. உங்க பிரச்சனை என்னங்க? அவங்க பின்னாடி பேசுறாங்கன்றது அவங்க பிரச்சனையா? ஆமா, இப்போ ஒருத்தங்க பின்னாடி பேசுறாங்கன்னு சொல்லும்போது நம்ம அவங்க அடிக்கிறோம்னா அப்ப அரோராவும் அதான பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னு எனக்கு கொஸ்டின் மார்க். இப்போ நீங்க ஒண்ணு சொல்றீங்க, எதுக்காக அந்த கான்டெக்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. நிஜமா தெரியாது. ஏன்னா டிவி ஆன் பண்ணும்போது அது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பண்ணுங்க, அந்த கேஸ் எழுதிக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதை பண்றாங்க. இது எல்லா சீசனும் பண்ணுவாங்க. ஏன்னா வேற ஒண்ணுமே இல்லங்க பண்றதுக்கு. எல்லாரும் பின்னாடி பேசிக்குவாங்க. அவங்க இந்த கேஸ் எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த கான்டெக்ஸ்ட் பார்த்துட்டு என்னன்னு புரிஞ்சுட்டு எனக்கு அந்த கான்டெக்ட் நீங்க சொல்லிருங்களேன். இப்ப நான் எங்க இருந்து போய் தேடுறது அந்த கான்டெக்ஸ்டா சொல்லிருங்க. இருந்தா கொடுங்க. நான் உங்களுக்கு தேடியே கிளிப் அனுப்புறேன். நீங்க பார்க்காத ஒரு விஷயத்தை அப்புறம் நான் எடுத்து சொல்லி அப்புறம் நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா போட்டு அப்புறம் அதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு கதை உருட்டுவீங்க. எதுக்கு? நான் கிளிப்பே எடுத்து கொடுக்குறேன். எனக்குலாம் கதை விட்டு தெரியாதுப்பா. நல்லா பண்ணுப்பா. நீங்க வேற இருக்கதா பேசிட்டு போயிடுவோம். நான் கெட்ட பையனா? என்ன சொல்ல வரீங்க? நான்லாம் அந்த மாதிரி சொன்னேன் ஆலன் ப்ரோ. நான் எதுக்கு அந்த என் வாயில சொல்ல போறேன் அதெல்லாம். வேற யாராவது வாயில சொல்ல வைப்பீங்களா? இல்ல சொல்ல வேற வைக்கிறோம் ஆலன் ப்ரோ. நீங்க சொல்லுங்களேன். நான் வேணா சொல்லிக்கிறேன். வேணா ஆலன் நல்ல ஒரு நல்லவும் நான் மட்டும் தான் சொல்ல முடியும். அடுத்தவங்க வந்து ஒத்துக்க வைக்க முடியாது. ஏங்க யாருமே சொல்ல தேவையில்லைங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லங்க. என் பொண்டாட்டி சொன்னா போதும். மத்தவங்க எல்லாம் சூப்பர் irrelevant தானே. சீரியஸ்லி செம. இதுதான் நம்மளுக்கு வேணும். நம்ம வீட்டுல ஆளுங்க நம்ம நம்பாவே போதும். ஆனா இப்படி சொல்லிட்டு எனக்கு இன்னொன்னு தோணுது. ஓகே, அது வச்சா அது வந்து பெரிய கான்வர்சேஷனா போகும். வேண்டாம். ஸ்ப்ரிங்கல் சொல்லுங்க ஸ்ப்ரிங்கல்.
அந்த குறியீடு என்னது புனி? வாட் இஸ் இட் எவ்ரிஒன் இஸ் டாக்கிங் ஆக்சுவலி அபௌட்? தேர் இஸ் நத்திங் இன் தட் குறியீடு. பட் அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த தப்பா தெரிஞ்சுட்டு எனக்கு புரியல. எனக்கு இன்னும் டவுட் என்ன இருக்குன்னா, குறியீடு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கோவப்படும் போது விக்ரமும் அந்த இடத்துல இப்படிலாம் பண்றீங்களே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆக்சுவலி ஹேண்டை வச்சு காட்டினாங்களா இல்ல அந்த செங்கலை வச்சு இது பண்ணாங்களா எனக்கு தெரியல சீரியஸாவே. அந்த ஓகே கான்வோவே எனக்கு புரியல. அப்புறம் விஜய் சேதுபதி ஓகே சோ இட் இஸ் அபௌட் அந்த கல் எடுக்கிற வி- டாஸ்க் இருக்குல்லங்க, கல் எடுக்கிற டாஸ்க் இருக்குல்லங்க, அதுல வந்து பேலன்ஸ்க்காக அரோரா என்ன பண்ணிருப்பாங்க, அது வந்து முதல்ல ஆக்ஷன்ல காமிச்சிருப்பாங்க. நடுவுல ஒரு கல்ல வைங்க, அப்புறம் வேற வேற 2 கல்ல வந்து இப்படி சைட்ல வைங்க, அதோட சப்போர்ட் வந்து கரெக்டா நிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அத வந்து பார்வதி என்ன பண்றாங்க, இட் லுக் லைக் அ மிடில் ஃபிங்கர். அந்த ஓகே பிளேஸ் பண்ண அந்த கல்ல அந்த ஃபார்மேட் வந்து லுக் லைக் அ மிடில் ஃபிங்கர். அதை ஓகே எடுத்து ஓகே ஐ கெட் தி கான்டெக்ஸ்ட் நவ. நோ சோ ஐ திங்க் இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஐ திங்க் I will make sense to myself in தோணுது. For rest of them I don't know. But again, as we always start with a disclaimer, it's my opinion. So இப்போ பாரு அப்படி இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொன்னது தப்பு, ரைட்? தட்ஸ் வாட் வி ஆல் அக்ரி. அங்க வி டோன்ட் நோ அரோரா இன்டென்ஷனலாவே அதை செஞ்சிருக்கலாம், அத பாரு கண்டுபிடிச்சிருக்கலாம். பிகாஸ் தே போத் சிமிலர் தாட்ஸ்ல இருக்கிற பீப்புளா இருக்கலாம். ஸோ பாரு அதை கண்டுபிடிச்சிட்டு நீ இப்படிதான் பண்ணினான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஃபார் ஆல் யூ நோ அரோரா அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஷி ஜஸ்ட் கெப்ட் இட் ஃபார் த சப்போர்ட். ஓகே ஸோ வி டோன்ட் நோ வை வி டோன்ட் நோன்னா இட் வாஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்டேட்டட். ஸோ என்னோட லாஜிக், ஒன் செகண்ட் ஐ கம்ப்ளீட். அதுதான் பிரச்சனை. இட் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்டேட்டட் பை பார்வதி பை அட்டாச்சிங் இல்லங்க பார்வதி அல்ல, நான் அரோரா கிட்ட சொல்றேன். அரோரா டிட் நாட் எக்ஸ்பிளிசிட்லி சே அவ அத வெச்சது அந்த ரீசனுக்காக தான். பார்வதி மிஸ் அண்டர்ஸ்டுட் தட். அக்ரீட்? பார்வதி மிஸ் அண்டர் ட்விஸ்ட் பண்ணினா, ரைட்? இல்லங்க அவங்க அந்த விஷயத்தை எடுத்து she attached it to a known creep that she herself called a creep. okay, திவாகர் கூட அதை அட்டாச் பண்ணி அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ, நான் தமிழ் இஸ் நாட் மை நேட்டிவ் லாங்குவேஜ். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். பார்வதி இல்லாதது ஒண்ணு இருக்குன்னு சொன்னா கரெக்டா? அரோரா டிட் நாட் மீன் எனிதிங் லைக் தட், பட் பார்வதி மேட் இட் லுக் லைக் இட் வாஸ் மிடில் ஃபிங்கர். அக்ரீட்? இஸ் தட் வாட் ஹேப்பன்ட்? இல்லங்க, அது திவாகரை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தமார் அடிச்சாங்க 2 பேரும். Oh, can someone else tell me? நான் சொல்றது make sense பண்ணதா? Is that what Parvati did? Twist பண்ணினால அவங்களும் சொல்றாங்க. அந்த மாதிரி மீன் பண்ணல, பட் ஆனா பார்வதி வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டாங்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ஸ்பிரிங்கல். ஓ அது ஓகே, சின்னதா சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சேன். சரி it was very what she did was like terrible. Yes, she twisted it. She twisted and she made and ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை twist பண்ணிட்டா, right? This is what and I am a Paru supporter, yet I say yes, Paru shouldn't have done that. She twisted it. ஏன்னா பாருக்கு எக்ஸ்பிளிசிட்டா அரோரா சொல்லல. ஸோ பாருவோட இமேஜினேஷன் அதுக்கு அரோரா ரெஸ்பான்சிபிள் அல்ல. அக்ரி? பட் நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்பவும் என்ன சொல்றேன்னா, என்னோட பிரின்சிபல் ஐ ஃபாலோ இன் லைஃப் இஸ் இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன், இட்ஸ் நத்திங் இஸ் டோல்ட் எக்ஸ்பிளிசிட்லி, யூ கேனாட் இன்டர்பிரட் இட் எனி வே யூ லைக். ஓகேங்களா? அது இன்டர்பிரிட்டரோட மைண்ட் செட்டை தான் ரிவீல் பண்ணும், நாட் த ஸ்பீக்கரோட மைண்ட் செட். So don't attribute anything to malice which can be explained by ignorance or stupidity. இத சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். இதை எனக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. This applies to a lot of things that Alan is also tweeting about. ஒரு விஷயம் ஆலன், ஒரு விஷயம் சின்னதா விட்டுறலாம், அத இக்னோரன்ஸ் ஸ்டூபிடிட்டின்னு. ஆனா அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி அதுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்து இதனாலதான் இவ இத சொன்னான்றது எல்லாருக்கும் அப்ளை பண்ணுங்க. இப்ப இந்த அப்ளிகேஷன் பாருக்கு போட்டீங்க, ஐ அக்செப்டட், பாரு ட்விஸ்டட், அத மெலிசா பண்ணிட்டா, which could be explained by it was nothing, but பாரு twisted it and gave it a கை காலு மூக்கெல்லாம் கொடுத்து அடி வாங்கினா. அதே மாதிரி ஆலன் நீங்க இந்த லாஜிக்கை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க.
ஓகேங்களா? யாராவது ஒரு விஷயம் பண்ணினாங்கன்னா அத ட்விஸ்ட் பண்ணிடாதீங்க. ட்விஸ்ட் பண்ணினா உங்களோட உங்களோட கேரக்டர் தான் ரிவீல் ஆகுது, நாட் த பர்சன் ஹூ மேட் தட் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவங்க வெறும் தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்றீங்களா? நான் அது தப்புன்னு சொல்லிட்டேங்க. நீங்க அதுதானே எல்லாம் சொன்னீங்க. நீங்க அதுதானே சொன்னீங்க. அது தப்புன்னு எல்லாரும் சொல்லிதான் ஆகணும். அங்க வேற சாய்ஸே கிடையாது. அது சரின்னுலாம் பேச முடியாது. அது அவங்க தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது எக்ஸ்பிளிசிட்டா அரோரா சொல்லலங்க. அவ எதுக்கு பண்ணினான்னு. இல்லங்க, நான் பார்வதி பத்தி கேக்குறேங்க. இப்ப பார்வதி இது தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? இக்னரன்ஸ்னு சொன்னீங்களே, அப்போ அதுக்கு அவங்க அறியாமையில பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? யாரு? பார்வதி. இல்ல. அது அப்படியே வச்சுக்கோங்க. பார்வதி ட்விஸ்ட் பண்ணானே வச்சுக்கோங்க. இந்த லாஜிக்க பண்ணுங்க அலன். நீங்க இந்த லாஜிக்க எல்லாருக்கும் அப்ளை பண்ணுங்க. நீங்க இப்ப ஒரு லாஜிக் வச்சிருக்கீங்க அல்லவா, அத நீங்க எல்லாருக்கும் அப்ளை பண்ணுங்க. கேள்வியை புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. உங்க லாஜிக் என்னன்னா இக்னரன்ஸ் ஸ்டூபிடிட்டின்னு சொல்லி ஒரு லாஜிக் வைக்கிறீங்க, ஓகேவா? அதுவே பிரமிஸ். இக்னோரன்ஸ் ஸ்டூபிடிட்டி எல்லாம் நான் சொன்னது எல்லாத்தையும் மேலிஸுக்கு அட்ரிபியூட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். That is to Paru. That logic applies to Paru as well. Every Paru do not attribute everything to malice, which can be explained by stupidity or ignorance. That is to Paruங்க. அதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இப்ப உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, அவங்க தெரியாம அறியாம பண்ணிட்டாங்களா பாருன்னு கேக்குறேன் நான். What am I telling you? பாருக்கு தாங்க இது. Okay, Alan, now I really don't know how to explain this in Tamil, ஓகேங்களா? நான் சொல்லட்டுமா Alan? அவங்க என்ன சொல்ல வராங்க நான் சொல்லட்டுமா? I'm very fluent in English. You can speak to me in English. I'll understand it very well. I just made the statement in English, Alan. That's what I'm struggling. I made it, and yet you're not able to understand. So what do I do, Alan? This statement is for Paru. Paru attributed something which could be explained by stupidity and ignorance to malice. Paru பண்ணது தப்பு. I made the statement. You tell me. நீங்க உங்களோட கருத்து என்னன்னா, அவங்க வந்து அறியாமல தெரியாமல பண்ணிட்டாங்க. அதான் உங்க கருத்து, கரெக்ட்டா? யாரு? பார்வதி பண்ணது. Alan, you're not able to understand again, and you say you're fluent. This statement is for Paru. She attributed something to malice that could be explained by stupidity or ignorance or nothing. This is my statement. நீங்க என்ன question பண்ணீங்கன்னா எனக்கு சத்தியமா தமிழ் is not my native language. நான் சொல்றேன் Alan, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்றேன், அது ஓகேவான்னு மட்டும் சொல்லுங்க. பார்வதி பண்ணது தப்புதான், பட் ஆனா எல்லாத்துக்குமே வந்து அவங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஏங்க, அவங்க பார்வதிக்கு ஸ்டேட்மெண்ட் ஃபிட் ஆகும். அதாவது அரோரா பண்ண ஒரு விஷயத்த வந்து பார்வதி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அத மெலிஷியஸா அவங்க கொண்டு போயிருக்க வேண்டாம் அப்படின்றதுதான் அவங்களோட கருத்தான்றதே எனக்கு கேள்விக்குறிதான் இங்க. ஆமா, அதுதான் அதேதான் என் கருத்து. பார்வதி ட்விஸ்டட் இட். ஒரு ஒண்ணும் இல்லாத விஷயத்த பார்வதி கையை காலு காது கொடுத்துச்சு, அது தப்பு. அதுதானே நீங்க சொல்றீங்க, பார்வதி வாஸ் மெலிஷியஸ், அதுதானே நீங்க சொல்றீங்க. She twisted something that was nothing. She and the action அந்த பொண்ணு ஒரு கை காலு காது கொடுத்து அத மான்ஸ்டரா பண்ணிடுச்சு, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த. அததான் நான் சொல்றேன். அதான் she was malicious. அதானே உங்க ஸ்டேட்மெண்ட். Okay, yes, you can say that. She was malicious, but I'm actually, I'm very specifically saying this because it fits you as well. That's why. ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ட்விஸ்ட் டர்ன் பண்ணி அதை இதனாலதான் பண்ணிருக்கலாம், அதனாலதான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலன்னா நான் உட்காந்து இங்க அதை அட்ரிபியூட் பண்ண கூடாது. You cannot attribute statements to me or you cannot attribute statements to anybody. நான் அதை எக்ஸ்பிளிசிட்டா சொன்னா மட்டும்தான் I am responsible for it and I owe an explanation or an apology. Unless otherwise, நீங்க அட்ரிபியூட் ஸ்பிரிங்கிள் இதுக்காக தான் இப்படி சொல்லிருக்கலாம், ஸ்பிரிங்கிள் அதுக்காக தான் சொல்லிருக்கலாம். யாராவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா அதை ட்விஸ்ட் பண்ணி டஸ்கியான இருக்க பொண்ணுங்க அழகா இல்லையான்றது கெத்தன பெரிய ராங்கான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? Who says that? Why would anybody say that?
டஸ்கியான இருக்க பொண்ணுங்க அழகு இல்லைன்னு அது இன்டர்பிரிட்டரோட ஒப்பீனியன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஐ டென்ட் ஃபீல் லைக் தட் வாஸ் ஒப்பீனியன் அபவுட் த பர்சன் ஹூ செட் பிகாஸ் ஷி டென்ட் explicitly say it. When she tells me I am fair and Kani is dark, அதுக்கு தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னு அன்னைக்கு சாண்டவா நான் அடிப்பேன். Unless and until I'm going to wait because it reveals about the interpreter more than இருக்கீங்களா யாராவது? Yeah, we're listening. Yeah, it reveals more about the interpreter than the speaker. It is just நம்ம ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்கு சென்சிட்டிவ் டாபிக்கை யூஸ் பண்ணி ஆடியன்ஸை பெயிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஆலன். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ, இது உங்களுக்கும் அப்ளிகபிள், பாருக்கும் அப்ளிகபிள். Do not attribute to malice that which can be explained by stupidity or ignorance, Alan. இந்த அகத்தின் முகத்தில் தெரியும்ன்றது யாரு பண்ணா? யாரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க. நீங்க அத ட்வீட் பண்ணினதே நீங்க தான். அகத்தின் அழகு முகத்தின் தெரியும்னது நீங்க உங்களோட ஸ்பேஸ்ல பேசுனீங்க. ஐம் சாரி, ஐ வாஸ் இன் தி ஸ்பேஸ் அண்ட் யூ மேட் தி ஸ்டேட்மெண்ட். எடுத்து போடுங்க அத பாப்போம். நாம் ஹசன் கூட இருந்தாரு. I think he was the next speaker or something like he started it. Placing an allegation now. You're placing an allegation now. எனக்கு இந்த இழுத்து போட தெரியாதால அந்த இன்சிடென்ட் நடந்தனால நீங்க போய் உங்க ஸ்பேஸ்ல பாருங்க. This is what you said. This is what okay, இங்க இருக்க யார் வேணா போங்க, இங்க இருக்க யார் வேணா போய் ஆலனோட ஸ்பீச்சை பாருங்க. You will know it. No, yes, please do it and you will know that she is wrong. அந்த ஸ்டேட்மெண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற ஸ்டேட்மெண்ட் பார்வதி வச்சாங்களா அத? No, oh god, you even forgot who said that. That was said by Sandra. அது சொன்னது வந்து பிரஜின். சாண்ட்ரா, ஓ நீங்க சொன்னது சாண்ட்ரா சொன்னானே. எனிவே oh god. இல்லங்க, ஐ அம் வெரி கிளியர் ஆன் வாட் ஐ ஸ்பீக். அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வச்சு தான் நான் பேசுவேன். இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இருக்குல்ல, இதை எடுத்து வச்சு நான் பேசுறதே கிடையாது எங்கேயுமே. Because it didn't feel like it was intended to mean like that. நான் அட்ரஸ் பண்ணதே கிடையாது அத. வேற யாராவது பேசியிருப்பாங்க. But I've not tweeted about it. I've not spoken about it in any space. Okay, Sprinkle, is there any point to tell or Ria hand raise பண்ணிருக்காங்க? Sprinkle is not there. Sprinkle இருக்கீங்களா? சரி, ஓகே ரியா நீங்க சொல்லுங்க ரியா. இல்லை ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே வந்தேன்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல பார்வதி பண்ண தப்பு, விக்ரமும் பின்னாடி வந்து சொல்லுவார் இந்த பொண்ணு வந்து தப்பாக ஐ மீன் தப்பாக காமிக்குது, ஏன் இப்படி பண்ணுறங்கிற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி விக்ரம் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பிளாக்கை தான் வந்து கேமுக்காக சொல்லுறது தான், இந்த ஏன் இப்படி பண்ணுதுங்கிறத பார்வதியை பார்த்து தான் கேட்டிருப்பார். ஆக்சுவலி அவர் இத்தனைக்கும் நான் விக்ரம் ஃபேன்லாம் கிடையாது, பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து பார்வதி தான் தப்புன்னு விக்ரம் பேக்கில் சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் விக்ரமும் தப்பா நினைச்சிட்டாங்க மாதிரி சொன்னீங்களா, அதுக்காக ஆக்சுவலி நான் மேலே வந்தேன். இல்ல விக்ரம் அன்சைடு பார்த்து கோவப்பட்டார் இல்லையா? பார்வதி வந்து இப்ப தெரியுது கத்தும்போது விக்ரம் வந்து நேரா அந்த குரூப்பை பார்த்து கோவப்பட்டாரு. ஐ மீன் குரூப்பா உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா அவங்களோட கானா இல்ல இருந்து பார்வதி ஏன் இப்படி பண்ணுதுங்கிற மாதிரி தான் இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் பண்றது அது நான் அந்த வீடியோ இருந்தா நான் இன்னொரு வாட்டி பாக்குறேன். பட் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, பிகாஸ் நான் ரிப்பீட் மோட்ல பார்த்தேன் அதை 3 வாட்டி 3 to 4 times பார்த்தேன். அவங்க வந்து அந்த சைடு பார்த்து தப்பு, ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. பார்வதி கிட்ட சொல்றது, பார்வதி பேச சொல்றது அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இல்ல ஆக்சுவலி எனக்கு பார்த்ததா தெரியும் இன்னொரு வாட்டி. ஓகே, மேபி நான் பார்த்தப்ப எனக்கு இப்படிதான் தெரிஞ்சது. ஸோ அண்ட் இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்தனே, இவங்க சொன்னாங்கல்ல பார்வதி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நான் சொல்கிறேன், பார்வதி ட்விஸ்ட்லாம் பண்ணல, ஜென்யூனாகவே அந்த பொண்ணுக்கு தப்பாக தான் தெரிஞ்சுது. அது ஏன்னா அந்த பொண்ணு மைண்ட் செட் அப்படி. விஜய் சொன்னான்ல, இதுதான் உங்களோட மைண்ட் செட், இதுதான் வக்கம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மைண்ட் செட்டில் உண்மையிலேயே தப்பாக தான் காமிச்ச மாதிரி அதுக்கு ஃபுல்லாக பதிஞ்சனால அந்த பொண்ணு போய் எல்லார்கிட்டையும் போய் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. அது வந்து அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி கேமில் இருந்துச்சு அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு உண்மையிலேயே தப்பாக தான் தெரிஞ்சுது, ஏன்னா அந்த பொண்ணு மைண்ட் செட் அப்படி. And this is not new behavior for her. எனக்கு தெரியல எதுக்கு இது நியூ பிஹேவியர்னு சொல்றாங்கன்றது எனக்கு புரியல. I don't get it. This is not the first time she's doing it as well. இது நிறைய தடவை நிறைய பேருக்கு அவங்க பண்ணியிருக்காங்க from the beginning of the show till now. லைக் அது எனக்கு தெரியல, எந்த ஷோ பாக்குறாங்கன்னே தெரியல, இல்ல ஷோவை பாக்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. I feel like people are just watching these like clips இருக்குல்ல, இந்த அவுட் ஆஃப் சிங் கிளிப்ஸ் இங்க போடுறாங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு ஐ ஃபீல் லைக் தேர் டாக்கிங்.
ஆக்சுவலா லைவ் பாத்தீங்கன்னா இட்ஸ் டிஃபரெண்ட். 1 hour மட்டும் பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் வில் பி டிஃபரெண்ட். இந்த ட்விட்டர் கிளிப்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் வில் பி டிஃபரெண்ட். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டூபிட். நெக்ஸ்ட் ஜிவி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இப்போ யா ஜியோ ஹாட்ஸ்டார் என்ன பண்ணி வச்சிருக்கான், இது எஃப்ஜேபி ஆனாக்கு சாங் எடிட்லாம் போட்டு ப்ரொமோ போட்டு வச்சிருக்கான். என்ன நடக்குது? ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேணும். they want people to speak like இந்த this. வீக் வியன்னாவா அவங்க எவிக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? தட்ஸ் வை. கண்டென்ட் சாங் அதுக்கு யப்பா செம எடிட் ஆக்சுவலி. ஆனா நம்ம மட்டும் பேசக்கூடாதும்பாங்க இவங்க, அவங்க சப்போர்ட்டர்ஸ். அவங்க என்ன லவ்வா பண்றாங்க, ஏன் தப்பா பேசுறீங்க அப்படின்னு. ஏங்க அந்த ஹோட்டல் டாஸ்க்ல துஷார் பையன் பிரியங்கா வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த கையில முத்தம் கொடுத்துட்டு அது இட் வாஸ் a வெரி கியூட் மூமெண்ட். அதை வந்து அசிங்கப்படுத்தினாங்கல்ல. ஷீஸ் a married woman, நீங்க எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் ஒண்ணு பண்ணாங்க இல்லையா? கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்கல்ல, பிரியங்காவையும் துஷாரையும் சேர்த்து பண்ணாங்கல்ல. இப்போ தெரியலையா டாஸ்க் பண்றாங்க. அது அப்போ கொடுத்த சப்பக்கட்டு என்ன தெரியுமா? அது டாஸ்க்குள்ள, அதனாலதான் அவங்க பேசினாங்கன்னு ஒரு சப்பக்கட்டு கொடுத்தாங்க. இப்போ டாஸ்க்குள்ள கமருதீன் போய் கட்டி பிடிக்கிறது, மூஞ்சி பிடிச்சி இன்னும் கொஞ்சிருது, இதெல்லாம் வந்து எந்த ஸ்கூல்ல நீங்க பாத்திருக்கீங்க? என் ஸ்கூல்ல நடந்தது இல்லப்பா. நானும் காலேஜ்ல எல்லாம் லெக்சரரா இருந்திருக்கேன், வார்டனாவும் இருந்திருக்கேன். நானும் அப்படி எல்லாம் பார்த்தது கூட இல்லப்பா கண்ணால. இதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவானுங்க. பிளஸ் ஷீ இஸ் வார்டன் ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆலன் ப்ரோ ஒன் செகண்ட், சைட்ல கமெண்ட் போட்டிருக்காங்க யாரோ. ஆக்சுவலி அந்த ஸ்ப்ரிங்கலுக்குன்னு நினைக்கிறேன். அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அது வந்து ரியா வந்து ட்விட்டா போட்டிருக்காங்க. சாரி, ரேணு வந்து ட்விட்டா போட்டிருக்காங்க. அது வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க பேசியிருக்காங்க ஆலன் சொன்னாருன்னு சொல்லிட்டு. சரி, அது யார் போட்டாங்களோ அவங்க கிட்ட பேசிக்கோங்க. நான் என்ன இல்ல, பேசிருக்கேன்? அவங்க வந்து ரேணு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நீங்க சொன்னாங்கன்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது ஒருத்தர் வந்து ட்விட்டா போட்டிருக்காரு. ஸ்ப்ரிங்கல் பார்த்தாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. சரி, இல்ல அதான் சொல்றேனே, எல்லாத்தையும் அரைகுறையா பார்த்துட்டு யாராவது சொல்ற ஒப்பீனியன்ஸை கேட்டுட்டு அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு ஸ்டூபிட். அப்படிலாம் சொல்லாதீங்க, விடுங்க ஆலன். ஏங்க ஆக்சுவலி ரேணுவும் ஏதோ இல்ல தப்பா வேண்டாம் ஆலன். போட்டாங்க. இல்ல ஒரு அது நிமிஷம். தப்பா எடுத்துப்பாங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன் ஆலன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ என்ன வந்து ஒண்ணு சொன்னாங்களே, அது நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னா? அப்ப ஏதாவது சொன்னீங்களா? நீங்க எப்படி எடுத்துப்பீங்க எனக்கு தெரியும். நீங்க எந்த மாதிரி எனக்கு தெரியும். எல்லாருமே உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நீங்க நான் உங்களை அடிச்சாலுமே நீங்க அதை ஏத்துப்பீங்க. யார் அடிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. இப்ப நான் அடிச்சா ஆலன் ஓகேன்னு சொல்லிப்பாரு, நம்ம சுபான் தானே. வேற யாராவது வந்து அடிச்சாங்கன்னா அவர் ஏன் ஓகேன்னு சொல்லணும்? அவங்க சரி ஓகே, நான் எதுவும் ஓகே பேச விரும்பல, தப்புதான். ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலி சொல்லுங்க. ரேணு என்ன போட்டிருக்காங்கன்னா, when present says அகத்தின் அழகு முகத்தின் தெரியும், ஐ ஃபீல் லைக் டெல்லிங் ஹிம் எஸ் என் கண்ணுக்கு கனி தான் அழகா தெரியுவா அப்படின்னு. இதுல எங்கெங்க அந்த அது பேர் என்ன கலர்லாம் வந்தது? அது கனிக்கு இது பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா, அப்ப கனியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரேணு கனி பேரே யூஸ் அப்ப பண்ணிருக்காங்க. என் கண்ணுக்கு கனி தான் அழகா தெரியுவா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அப்போ அதான் கனி பேரே எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து டஸ்ட் அந்த மாதிரி வந்துரும் இல்லையா, அதுக்கு தான் சொல்றாங்க. இல்ல ஏங்க சொன்னது பிரஜனுங்க, அவங்க சொல்லலங்க. ஐயோ ரேணு சொல்லல அத. ஐயோ ஆண்டவா, சொன்னது பிரஜன். ஆனா ட்விட் போட்டது ரேணு. அதுக்கு சொல்றேன். அவங்க சொன்னது மீனிங் என்ன தெரியுமா இருக்கு? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பிரஜன் சொல்லியிருக்காங்க. என் கண்ணுக்கு கனி அழகா தெரியுறாங்க, ஏன்னா கனிதான் அகத்தின் அழகு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் அந்த ட்வீட்டோட மீனிங். புரியுதா? அப்போ அவங்களுக்கு தெரியாம அவங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை தெளிவுபடுத்தி பேசிக்கலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப அவங்க இல்ல, அதுக்கு தான் ஆலன் சொன்னேன் வேண்டாம் பேச வேண்டாம். அவங்க இருந்தாங்க நம்ம பேசிக்கலாம் வாட் எவர். அந்த ரேணு ட்வீட்டுக்கு நான் கிளாரிட்டி கூட கொடுக்க விரும்பல. ஏன் தெரியுமா? யார்கிட்ட பிரச்சனையோ அங்க போய் பேசிக்க சொல்லுங்க, அதோட நிறுத்திட்டேன். ஓகே ஓகே, டன் ப்ரோ டன் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா பாத்துக்கலாம். அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும்னா, என்கிட்ட வந்து யாராவது தேவையில்லாத அக்யூசேஷன் அலிகேஷன் பிளேஸ் பண்ணாங்கன்னா அப்ப நீங்க கால் அவுட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 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 நான் நீங்க என்ன கேள்வி கேட்க நான் அலோவ் பண்ணுவேன். நான் வந்து யாராவது கால் அவுட் பண்ணும்போது ஓகேவா, நீங்க எனக்காக பேசிட்டு மத்தவங்களுக்காகவும் பேசுனீங்கன்னா அது இட்ஸ் யூனிவர்சல், எல்லாருக்காகவும் என்றது நான் ஏத்துக்கிறேன். என்னை பத்தி பேசும்போது கேட்காம நான் வந்து அதை அட்ரஸ் பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா நான் அதை ஏத்துக்க மாட்டேன்.
இப்போ நான் சொன்னதுக்கு சொல்றீங்களா அலன்? அவங்க இல்லன்னு சொல்றேன் அலன் நானு. அவங்க இருக்கும்போது நீங்க பேச நான் கொஸ்டினுக்கு வைக்க மாட்டேன் அந்த இடத்துல. இருக்கும்போது கூட நீங்க உங்க பேசதானே விட்டீங்கன்னு கேக்குறாரு அவரு. இருக்கும்போது என்ன நீங்க இப்போ இருக்கும்போது ஆலன் அந்த இப்போ ஸ்பிரிங்கல் இருக்கும்போது ஆலன் என்ன சொன்னாலும் நான் பேசவே மாட்டேன், மியூட்ல தான் இருப்பேன். ஓவர் போர்ட்ல போனா பேசுவேன். அந்த பொண்ணு வந்து ஸ்பிரிங்கல் வந்து ஆலன் பேசும்போது நான் அமைதியா தான் இருந்தேன். இந்த இடத்துல ஸ்பிரிங்கல் கிட்ட ஆலன் பேசினா நான் அமைதியா இருப்பேன். அந்த பொண்ணு இல்லாத போது பேசுறாருன்னு தான் எனக்கு பிரச்சனையே. ஏன்னா ஒண்ணு நாளா போய் சேரும் அவங்கள்ட்ட. ஆலன் வந்து சாதாரண ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு, நாளா போய் ஸ்பிரிங்கல் கிட்ட பத்த வைப்பாங்க. அது தெரியும் நம்மளுக்கு. ஊர்ல இருக்கிற எடிட் பண்ணி பாருங்க, ஊர்ல இருக்கிற என்ன வேணா நினைச்சிட்டு போட்டான். அதை பத்தில எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லிட்டேன்ல, பொண்டாட்டி தவிர வேற இவன் யோசிக்கிறத பத்தி நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு அவங்களாம் ஒரு மேட்டரே கிடையாது. இது வந்து புரியுது அலன் ப்ரோ. क्वेश्चन இப்போ உங்களுக்கு வராது அலன் ப்ரோ, புரியுதா? ஏறிட்டு நான் சுபா பத்தி ஏதாவது பேசிட்டு அரகுறை புரிதல் ஏதாவது பேசிட்டு நான் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? சுபாட்ட சுபா உங்களுக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா அவர் எங்க இருக்காரு தேடி போய் திட்டுங்க தான் சொல்லுவேன் நானு. நான் எங்க திட்டணும்? நான் ரெக்கார்டிங் ஸ்பேஸ் நான் இதுல தான் திட்டுவேன். இங்க தானே என்ன திட்டினாங்க. எனக்கு எங்க ஜஸ்டிஸ் கிடைக்குமோ அங்கதான் நான் சொல்லுவேன். நான் எதுவும் பேசல, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ஒரு தான் இல்லாத போது வேண்டாம்னு தோணுச்சு. நான் எப்பவும் சொல்றேன் இந்த அழகு புதுசா சொல்லலன்னு உங்களுக்கும் தெரியும் அலன், சுபாக்கும் தெரியும். யாரா இல்லாத போது வேண்டான்னு தான் நான் மோஸ்டா சொல்லுவேன். இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு ஓகேவா படுது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு போச்சு, இப்ப அந்த பொண்ணு இல்லைன்னா எப்படி போய் பேசுறதுன்னு கேக்குறீங்க. அதுக்கும் ஆன்சர் பண்ண முடியாதுதான். ஏன்னா அந்த பொண்ணை தேடிட்டு போக முடியாது உங்களால. அப்போ பண்ண முடியாதுன்னா என்ன நிறுத்தக்கூடாது நான் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது. சரி, இப்ப நீங்க அது நீங்க இப்போ பாயிண்ட் எடுத்து வச்சிட்டீங்க இல்லையா? இதுவும் ரெக்கார்டிங்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னால பேச முடியல. ஏன்னா நீங்க வந்து வச்சுட்டு போயிட்டீங்க பாயிண்ட. ஆலன் தேட முடியாதவங்கள அதுக்காக பாயிண்ட் இங்க வைக்கிறான்னு நான் முடிச்சுப்பேன். நான் ரொம்ப மரியாதை தாங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அது வேற ஏதாவது இல்ல அவங்கள்ட்ட பேசும்போது நீங்க மரியாதை பேசுனீங்க. நான் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அதை எடுத்து வைக்க முடியாது யாராலுமே. லாஸ்ட்ல இந்த மாதிரி ஒன்னொன்னா கேட்டு பேசுறாங்க, ஐ மீன் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்ல போனப்பதான் எதுக்கு ஆலன் அவங்க இல்ல அப்படின்னு சொல்ல வந்தேன். வேற ஒன்னும் இல்ல. She called me malicious. She insinuated that I'm malicious. So it's only fair that I call us. You were there at that time Alan. That's why that's the problem. இப்போ நீங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டீங்க. இவங்க வச்சுட்டு போயிட்டாங்க, நான் எங்க பேசுறதுன்னு கேட்டீங்க கரெக்டா? இப்போ நீங்க பேசுங்க, நான் மியூட்ல இருப்பேன், நான் பய திறக்க போறதில்ல. நீங்க உங்க பாயிண்ட் வைங்க. இல்லங்க, எனக்கு பிரச்சனையே அது கிடையாதுங்க. என்ன அது ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அது என்ன சார்ந்ததே கிடையாது, வேற யாரோ பண்ணது. சரியா? நான் என்னெல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இந்த டாபிக் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. இது கலர் குறிச்சான்னு எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ வேணா வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்லியிருக்கிறது கருப்பா இருக்கிறது அழகு தானே அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பேன். மற்ற எதுவுமே நான் இந்த டாபிக் உள்ள பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அது தப்பா படல. ரஜினி அதை சொன்னது எனக்கு தப்பா படல. ஐ டிடன்ட் ஃபீல் லைக் a colorist insult. அந்த கிளாரிட்டி இல்லாம நிறைய தான் சொல்றேனே, அவுட் ஆஃப் சிங்க்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டா தப்பா தான் தெரியும். அவ்வளவுதானா? சரி, இன்னைக்கு என்ன பாத்தீங்களா? அதாவது ரசிச்சிங்களா? நான் என்னத்தை ரசிச்சேன்? சபரியை ரசிச்சேன். கமருதீன் நல்லா இருந்தான், பாக்குறதுக்கு நல்லா இருந்தாங்க. சாரி, நானே மீறிச்சு. நல்லா இருந்தாங்க கமருதீன். பூர்ணி லைவ்ல சபரி கலக்கிட்டு இருக்காரு. நீங்க இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்தீங்க. சரி, சுபாவும் இப்போ சபரிச்சி ஐயோ சுபாவும் ஆலன்னு பேசுவாங்க பாருங்களேன். இப்போ என் பண்ணிட்டு போங்கப்பா. எனக்கு கூட இதுல இருந்து கானா வினோத் ஆர்மில இருந்து வந்திருக்கு. நானும் அங்க போயிடுவேன். இல்ல ஆக்சுவலி என்னது கமுதீன் அழகா இருந்தான். அவனுக்கு தாடி மட்டும் தானங்க நல்லா இருக்கும். எப்படிங்க அழகா இருந்தாங்க? ஹலோ, ஸ்டார்டிங்ல பாக்கும்போது நல்லா இல்லைங்க சீரியஸாவே. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பார்க்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு ஃபீல் ஆச்சு, நல்லாதானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுபா நியாய சுபா கானா வினோட்னு கால் வந்தோடனே எனக்கு என்னை வந்து கட் பண்றீங்க பாத்தீங்களா? கஷ்டமா இல்லையே. 7:30க்கே அனுப்புனாங்க. நான் போகணும்னா அப்பயே ஒன்று விட்டுட்டு போயிருக்கணும். கரெக்டா? 8:20 வரைக்கும் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? ஐயோ ஆண்டவா. அம்மா இப்ப வார்டன் யாரு? எனக்கு பார்வதியா இல்ல சுபாவான்னு டவுட் வருது. நான் தான் உனக்கு வார்டன். இன்னைக்கு வந்ததுல இருந்து நீங்க தான் வார்டன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு கடுப்புலயே இருக்கீங்க. ஏதாச்சும் கேட்கணுமா? ரியா பஞ்சாயத்து ஏதாச்சும் பஞ்சாயத்து இழுக்கணுமா? ஜீவி ஏதாச்சும் பேசணுமா? இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தீங்களா விக்கல்ஸ் வந்து அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாருன்னு. அதுக்காக கிளாரிட்டிக்காக வந்தேன் நானு. ஆனா ரொம்ப நேரம் பேசிட்டேன். அது என்ன கொடுத்துட்டாங்களே, ரியா கொடுத்துட்டாங்களே அது கிளாரிட்டி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க.
இல்ல ஆக்சுவலி இல்ல நீங்க சொல்லுங்க, உங்க பாயிண்ட் சொல்லிருங்க நீங்க. இல்ல அந்த பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளாக்ஸ்ல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப எல்லாரும் வந்து வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்து கை வச்சாங்கல்ல, அப்ப வந்து விக்கல்ஸ் வந்து எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த டைம்ல பார்வதி இப்படி சொல்லவே அதுவும் இதுவும் சிங்க் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல வந்தேன். பிளாக்ஸ்ல பஸ்ஸர்ல அந்த பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளாக்ஸ்ல கை வைக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சுல்ல, அதனால அப்ப வந்து இவங்க வச்சிட்டு இருக்கறதுனால சொன்னாங்க. தேங்க்யூ தங்கஜி. நான் இப்போ அதான் நானும் ரியாவும் பேசிட்டு இருந்தோம், எனக்கு அந்த வீடியோ இருந்தா நல்லா கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்குதான் திருப்பி பார்க்கும் போது அதுதான் போயிட்டு இருந்துச்சாங்க. யாரும் கை வைக்க கூடாது, பட் அரோரா வந்து அங்க கை வைக்கவே எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுதான் அங்க சொன்னேன். ஓகே. ஆக்சுவலா அவங்க அந்த கேம்லயும் இருக்க மாட்டாங்க, அதனால வந்து அவங்க அது வந்து அந்த பிளாக்க தொடக்கூடாது. ஓகேவா, ஆஸ் அ ரூல்ஸ் படி. அதனால நீங்க தொடாதீங்க, நீங்க எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது போங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பூர்ணி, சபரி உண்மையிலே சூப்பரா பண்ணிருக்காரு பூர்ணி லைவ்ல. இன்னும் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் பார்க்க போறேன். பென் பண்ணிட்டு உடனே அங்கதான் போறேன். அவர் தான் ஃபுல்லா தொகுத்து வழங்கின அப்படி. இதுக்கும் யாராச்சும் வருவாங்க முட்டு கொடுத்துட்டு. ஆமா, இங்க சபரி அப்படியே பண்ணாரு, காமெடியா இருந்துச்சுன்னு சொல்றதுக்குமே 4 பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்காச்சும் ஃபுல்லா பாக்கணும் நான். காமெடியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அத வந்து பிரஜென்ட் சொல்லுங்க, அவங்கதான் புரிய மாட்டேங்குது. குட். நல்லா இருந்தது லைவ். ஓகே எல்லாம் பேசியாச்சா? எண்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ பஞ்சாயத் ப்ரோ, ரியா, ஜிவி எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்து பேசினவங்க எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெய்லி வாங்க. சுபாவை போட்டு அடிங்க தயவு செஞ்சு, என்னை கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க, நான் நிறைய அடி வாங்கிட்டேன். சுபாவை கொஞ்ச நாளைக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் நேருக்கு நேரம் பேசிடுவேன்ப்பா, அடி வாங்கலாம் நான் தயாரா இல்ல. கவுண்டர் கொடுக்க ரெடி, நான் கவுண்டர் கொடுக்க ரெடியா இருப்பேன். அதுக்கு நீங்க ஓகேனா வரலாம் எப்ப வேணாலும். ரைட். நிர்மலா வந்திருக்கீங்களா இல்லையா? மேம வாங்க நிர்மலா, பேசிட்டு வா, என் பண்ண போறேன். எனக்கு சபரி ஏதோ பண்ற நான் பாக்கணும் போய். சொல்லுங்க நிர்மலா. நிர்மலா வந்தீங்களா? சொல்லுங்கள். ரைட். ஸ்பிரிங்கர் வந்திருக்காங்க, சொல்லுங்கள்.